நாங்க வந்தாலே வெடிகுண்டே நடக்கிற கதையெல்லாம் சிதறுண்டே உங்க கதையெல்லாம் பேனாண்டே ஜாமில்ல நாங்களே டொப்போண்டே நாங்க இறங்கி வந்து. ஹாய் ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கோகு சூப்பர் கிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சிஎஸ் மேட்ச் ப்ளே பண்ண சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால ஸ்ட்ரெயிட்டாக மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி உள்ள வந்துட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா USB2 எடுத்திருக்கோம், அந்த கன் எடுத்திருக்கோம். சரி, இப்போ எங்கே போகலான்னு பார்த்தா மேலே ஏறி உட்காந்து எனிமி ஏறினா அடிக்கலான்னு மேலே ஏறணும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி இல்லைங்க, சைடில் ஒரு எனிமி இருந்தான். அவனை அடிக்கலான்னு பார்த்தா அவன் அதுக்குள்ளே மிஸ் ஆகிட்டான். சரி, இங்கேயே இருக்கலான்னு பார்த்தா இங்கேயும் இருக்க முடியாது, எனிமி எப்போ வருவான்னு தெரியாது. ஸோ அந்த கல்லுக்கு பின்னாடி போய் உட்காரலான்னு பார்த்தா ஆல்ரெடி இங்கே ஒருத்தர் இருந்தார், நம்ம டீம்மேட்டு. 2 பேர் இருந்தால் சரி வராது, ஓசி கில்லு போட்டுருவாங்கன்னு சொல்லி நம்ம கீழே இறங்கலான்னு பார்த்தோம். நம்மள கீழே இறங்கிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனிமி எங்கே இருக்கான்னு தேர்றதுக்குள்ளே நம்ம டீம்மேட்டை ஒருத்தர் அச்சனை இருப்பார். ஸோ நம்மளும் அவங்க அடிக்கலான்னு பார்த்தா ஒரு ஹெட்ஷாட் போயிடும், அவரும் நாக் ஆகிடுவார். நம்ம பின்னாடி ஒருத்தர் அடிக்க வருவோம், அவனையும் அடிச்சுக்குவோம். கிட்டத்தட்ட அவனுக்கு நம்ம டேமேஜ் கொடுத்துருவோம். சரி, இந்த கேரக்டரை போட்டு கிட்ட போனால் கன்னு திடீர்னு ரீலோட் ஆகாது, அவரும் தப்பிச்சு வெளில போவார். நம்மளே எப்படியோ துரத்தி அடிச்சிட்டோம். அப்புறம் நம்ம அடித்த நாக்கை எவனோ ஒருத்தன் ரிவே பண்ணி விட்ருவான். சரி, இங்கே ஏறி அடிக்கலான்னு பார்த்தா ரிவே பண்ணவனும் நாக் ஆனவனும் 2 பேரையும் நம்ம அடிச்சிடுவோம். பார்த்தீங்கன்னா 3 கிலோ வந்துடும் நமக்கு. இன்னும் ஒருத்தனை அடித்தா இந்த மேட்ச் நம்ம வந்து எய்ஸு. ஸோ நானும் ஃபஸ்ட்டு மெடிக்கிட்டு சுற்றினேன். இன்னொரு எனிமி பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ட்ராப் பின்னாடி தான் உட்காந்து இருக்காரு. பொறுமையாக ஏறி அடிக்கலாம், நானும் ஏறினேன். நம்ம டீம்மேட்டும் கூடிய வந்தார், ஏறலான்னு இந்த பக்கமாக சைடில் போய் அடிச்சிடலான்னு ஏறினேன். பார்த்தீங்கன்னா அவர் அதுக்குள்ளே நம்ம டீம்மேட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி, எகிரி அடிக்கலான்னு பார்த்தா அவர் சைத்தனை வச்சு அடிக்க வந்தார். நம்ம ஃபாஸ்ட் கேரக்டர் போட்டு ஓடி வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே பயந்துக்கிட்டு மேலே விட்டுவார், ஹெச்பி கம்மியாக இருக்கும் போல். நம்ம பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்டு ஸ்டீடிங் போது ஒரு அடித்து தரமாக ஒரு ஏஸை போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேர் அமௌண்ட் போடலாம். வா, சூப்பராக இருக்கும், மாஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மக்களே, செகண்ட் ரவுண்ட் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செகண்ட் ரவுண்ட் என்ன கன் எடுக்கலான்னு பார்த்தா நமக்கு எப்போவுமே ஃபேவரட்டான கன்று யூஎம்பி தானே. நம்ம யூஎம்பி எவ்வளோ வந்து 4th லெவலில் வச்சுருக்கோம். இந்த கன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேவரட்டு கன்று. நான் எந்த மேட்ச் போனாலும் யூஎம்பி இல்லாமல் ஆடவே மாட்டேன். ஃபஸ்ட்டு எமௌண்ட்டு போடலான்னு எமௌண்ட்டு போட்டால் யாருமே ஜாயின் பண்ண மாட்டாங்க எமௌண்ட்டில். அதுக்குள்ளே மேட்ச் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இந்த லெஃப்ட்லேயே ஏறலான்னு லெஃப்டில் ஏறிட்டேன். லெஃப்டில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அந்த பவர் எடுக்க யாருன்னா ஒருத்தர் வருவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்தார். சரி, எப்படியோ அவர் இந்த பக்கம் தான் வந்தவொன்னே நானும் இங்கேயே வெயிட் பண்ணேன். அவரும் அந்த கண்டெய்னர் மேலே ஏறிட்டார். ஏறி வந்தார், நானும் அடிக்கலான்னு உட்காந்துட்டு இருந்தேன். போய் அடிச்சிடலான்னு அடித்தேன், மிஸ் ஆகிட்டாரு. டேமேஜோட 21 டேமேஜ் போயிருக்குது. எப்படியோ இந்த பக்கம் தான் வந்தாவனோ நானும் இங்கே நின்றுட்டேன். ஏன்னா ஏறி போனால் வேஸ்ட்டு, நம்மள அடிச்சு போவார். சரி, க்ளோவில் வச்சு பண்ணலான்னு பார்த்தா க்ளோவில் எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு அவரே ஏறி வந்தார். அப்படியே அடிச்சிடலான்னு பார்த்தேன், தப்பிச்சிட்டாரு. எப்படியோ இந்த பக்கம் தான் வந்தார். அவர் அடிச்சு முடியறதுக்குள்ள நம்ம டீம் மற்ற 3 பேரையும் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, நம்ம அந்த பவர் எடுத்துக்கலாம், நம்மளும் அந்த பவர் எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 3வது ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஎஸ்எஸ் கன்று எடுத்துக்கலாம். ஏன்னா நான் எப்போவுமே லாங் ரேஞ்சுனா விஎஸ்எஸ் கன்று தான் எடுப்பேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான கன்று. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் என்ன இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்த்துருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த இடத்துல வெயிட் பண்ணி தான் எல்லா எனிமையும் அடிப்பேன். ஆனால் அங்கே வெயிட் பண்ணுறது எந்த யூஸும் இல்லை. ஸோ நான் அப்படியே கீழே குதிச்சிட்டேன். கீழே குதிச்சு அப்படியே அந்த பக்கம் போனோம்னா எனிமி யாருன்னா உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்கள அடிக்கலான்னு இந்த பக்கம் போயிட்டேன். இந்த பக்கம் போனால் இங்கே ஒரு எனிமி ஓப்பன்லேயே உட்காந்துருக்காரு. அவரை பார்த்தீங்கன்னா விஎஸ்எஸ் கண்ணு வச்சு அடிச்சிருக்கேன். அவரை பார்த்தீங்கன்னா ரிவே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நானும் டப்பு கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊங்காங் கேரக்டர் போட்டுன்னு ஒரு எனிமி உட்காந்துட்டு இருப்பாரு. அவர் அடிக்கலான்னு பார்த்தா அவர் மிஸ் ஆகிடுவார். அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட் வந்துடுவாங்க பின்னாடியே. நம்ம டீம்மேட்டை பார்த்தா அந்த லாஸ்ட் ஒருத்தர் உட்காந்து இருப்பாரு, அவருக்கு ஒரு தரமான ஹெட்ஷாட்டை போட்டு நாக் பண்ணியாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் மண்டையை கழட்டி இவரு கையிலே கொடுத்து ஒரு ட்ரிபிள் டேக்னு வச்சுருக்கோம். வெறித்தனமாக மாஸாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் நான் ஃப்ரீ ஃபயரை ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறேன், நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னதுனால. சரி, 4வது கடைசி ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மேட்ச்சில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, ஒரு ஷாக்கும் இருக்குது.
அதை தயவு செஞ்சு பார்க்காம போயிடாதீங்க. செம்ம ஷாக்கு, எனக்கே ஷாக்கு. நான் இப்படிலாம் ஆடுவேன் நான். மறக்காம அதை பார்த்துட்டு போயிடுங்க. இப்போதான் பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஸ்டார்ட் ஆக போகுது. பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடில் லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடில் போயிடலாம், ரைட் ஹேண்ட் சைட்லேயே போயிடுவேன். நம்ம டீம்மேட்டாக நம்ம கூட வருவார். பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம டீம்மேட்டை நாக் பண்ணுறவங்க. பார்த்தீங்கன்னா இங்கே தான் எனிமி வந்துட்டு இருக்காரு. விஎஸ்எஸ் கண்ணை வச்சு எக்ரி ஒரு அடி அடிப்பேன், பியூர் ஹெட்ஷாட் போயிடும். பாவம் அந்த எனிமி கில்லியும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா மேலே ஒரு எனிமி போன மாதிரி இருந்துச்சுன்னு சைடில் போவேன். பார்த்தீங்கன்னா அவர் இங்கே தான் நின்றுருப்பாரு, நமக்கு டேமேஜ் கொடுத்துருவாரு. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் கேரக்டர் போட்டு ஓடுருவோம். பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு சூப்பர் பவர் விட்டுருப்போம், அந்த சூப்பர் பவர் விட்டோம். பார்த்தீங்கன்னா 70 டேமேஜ் போகுது. அப்படியே அவரையும் கில்ல எடுத்துருப்போம். கில்லை கன்ஃபார்ம் பண்ணுவேன், கில்லை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சரி அப்படியே அந்த வீட்டு மேலே போயிடலான்னு வீட்டு மேலே ஏறினேன். ஏன்னா வீட்டு மேலே யாருன்னா ஒருத்தராவது கன்ஃபார்ம் உட்காந்துருப்பாங்க. வீட்டு மேலே போனால் அவர் ஆல்ரெடி நம்ம டீம்மேட் அடிச்சுட்டு இருப்பாரு, அவரையும் கில் எடுத்தாச்சு. அவர் கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கடைசி எனிமி அடித்தா நம்ம இந்த மேட்சும் ஈஸு. ஒரே மேட்ச்சில் 2 ஈஸ் அடிச்ச மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் தான் அடிச்சுட்டு இருப்பாரு, அவர் ஓடிட்டு இருப்பாரு. அவர் அப்படியே ஒரு தரமான அடி ஈஸ் அடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேட்ச் லூயா அடிச்சிட்டோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா எம்விபின்னு நினைக்கிறேன். இருங்க போய் பார்க்குறேன் நம்ம எத்தனை கில் அடிச்சிருக்கோம். நம்ம தான் பார்த்தீங்கன்னா எம்விபி. பார்த்தீங்கன்னா நெயின்டெல்ஸ் மேலே ஏறி வரோம். பார்த்தீங்கன்னா நம்ம 12 கில் அடிச்சிருக்கோம், வெறித்தனம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். நம்ம இனிமேல் இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோ வரும், மறக்காமல் அதெல்லாம் பாருங்கள். பாய்.